புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் கடந்த 2023-24 ஆண்டு வரையில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் உயர்நிலை கல்வி மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு இடஒதுக்கீட்டின்படி நிரப்பப்பட்டது. இதற்கிடையே மத்திய செவிலியர் கவுன்சில் கடந்த 2023 ஆகஸ்டில் மாநில அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024-25 கல்வியாண்டுக்கு மத்திய செவிலியர் கவுன்சிலின் செயலர் கடந்த ஜனவரி மாதம் அனுப்பிய கடிதத்தில் பொதுத் தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் வாரியத்தால் நடத்தப்படும் நிலையில் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களை ஒதுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்வு தேதி, பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகமான பிஆர்டிசி மூலம் எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ராஜ்நிவாசில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையேற்க இதில் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா, ஆணையர் சிவக்குமார், வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராம ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பிஆர்டிசியின் செயல்பாடுகள், பேருந்துகளின் எண்ணிக்கை, இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளின் நிலைமை, ஊழியர்களின் எண்ணிக்கை விவரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் விளக்கினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பிஆர்டிசி பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், அந்தந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாதகமான வழித்தட உரிமை விகிதாச்சாரத்தை அதிகரித்திட வேண்டும். குறிப்பாக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், திருச்செந்தூர் போன்ற மக்கள் அதிகம் பயணிக்க விரும்பும் வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ஜான்சி வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சிமெண்ட் சாலை அமைக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதோடு 23ஆம் தேதி வரை கட்டுமர மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் புதுச்சேரியில் பெரிய அளவில் மழை இல்லை. அடிக்கடி கருமேகங்கள் வானில் சூழ்ந்தாலும் லேசான தூறல் மழை மட்டுமே பெய்து வந்தது. தற்பொழுது வங்கக்கடலின் தென்மேற்கில் உருவாகி தாழ்வு நிலை கிழக்கே நகர்ந்து தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாறுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்களை எச்சரிக்கும் வகையில் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வெகு தொலைவில் ஆழ்கடலில் புயல் உருவாகியுள்ளது என்றும் துறைமுகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை குறிக்கும் வகையில் இந்த கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் தற்பொழுது புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அகவல் உணர்ந்தோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்திய ஞான கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி தர்மசாலை பணியை முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஏற்றி வைத்தார். மணிமாறன் தலைமையில் திரு அரட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், வேல்முருகனார், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சன்மார்க்க கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சீதாலட்சுமி நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்ன தர்மம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன், சரவணன், செல்வநாதன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
திண்டிவனம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. மேலும் திண்டிவனம் குரு பாதுகா டிரஸ்ட் மூலம் காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி விழா வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவ படம் மற்றும் வெண்கல சிலை திண்டிவனம் நகரம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாகராஜ் செய்திருந்தார். அரியங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம், சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று தளம் திரட்டி அபிஷேக ஆராதனைகள் செய்து ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மனுக்கு பால் சாகை வார்த்து ஸ்ரீ தூராடி ஆயனார் கோவிலில் குதிரை விட்டு புத்துமண் எடுத்தல், எல்லை கட்டி கொடியேற்றம், காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் தங்கவேல், பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தினர் செய்திருந்தனர். கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் கடந்த 1 மாத காலமாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கு மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் 99க்கு மட்டும் பெற்று சம்மர் கேம்ப் நடத்தி வந்தனர். இதில் சுமார் 130க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர். குழந்தைகள் கற்றதை சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் நேரில் பார்வையிட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களின் திறனை கண்டு வியந்து ஆச்சாரியா பள்ளி நிறுவனர் டாக்டர் அரவிந்தன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த சம்மர் கேம்ப் ப்ராஜெக்ட் விழாவை சிறப்பிக்கும் விதமாக புதுச்சேரி அரசு கல்வியியல் துறை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளி முதல்வர் கார்த்திகா சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு ரூபாய் 1000 மதிப்புள்ள பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் குழந்தைகளின் அறிவாற்றல் திறனை அறியும் அதீத திறன்களை கண்டு அறிந்து அதற்கான அறிக்கையை குழந்தைகளின் பெற்றோர்களிடம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி உப்புளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு அரசு விழாக்களில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து இதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. இதனை அடுத்து அப்பணிகள் விரைவாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் தற்போது இந்த தடகள ஓடுபாதையை விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் நிதி பங்களிப்பில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் முழுமையாக முடிவடைந்தவுடன் அதன் திறப்பு விழா தேதியை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கலந்து பேசி இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. கண்டமங்கலம் ஒன்றியம் எம்என் குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் பொதுமக்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டனர். மேலும் இந்த தீமிதி விழாவில் தீமிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். இதில் பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு முத்தரசி பில்டிங் கான்ட்ராக்ட் குழு நிர்வாக இயக்குனர் முத்தரசி ரவிச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
இதில் ராமச்சந்திரன், அஜித்குமார், ஐயப்பன், ஜான்சன், பார்த்திபன், குரலரசன், சங்கர் உள்ளிட்டோர் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்தரசி பில்டிங் கான்ட்ராக்ட் குழுமத்தினர் செய்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காரல் மார்க்சின் 206வது பிறந்த ஆண்டு கருத்தரங்கம் முதலியார்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு குழு தலைவர் சுப்பராயன், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் சிறப்புரையாற்றினர். தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, அமுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ரவி நன்றி கூறினார். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திருக்காமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தனி அதிகாரி மாணிக்கவேல், ஆலய நிர்வாக அதிகாரி திருக்காமேஸ்வரர், ரவி, தனசேகர், கணபதி, முருகன் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பிரம்மோற்சவ விழாவில் சந்திர பிரபை வாகனத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் சேஷ வாகனத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் வீதி உலா வந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் தீர்த்தக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்று பூங்கரகம் ஜோடித்து சிறப்பு பூஜைகள் செய்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் உற்சவர் அம்மனுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி என்று வரைந்த கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் முத்துமாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோயிலை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது.